இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் ராதிகாவிடம் ஈஸ்வரி நீ என்னை பற்றி பாக்கியா கிட்ட எதுக்கு அப்படி பேசுற என்று கேட்க அதற்கு ராதிகா நான் அப்படித்தான் பேசுவேன். நீங்க கடைஞ்சி எடுத்த சுயநலவாதி. உங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. அடுத்தவங்களோட சுயமரியாதை கௌரவத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பாக்கியா மாதிரி அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க என்று மிரட்டிக் கொண்டு இருக்க எந்த பதிலும் சொல்ல முடியாமல் ஈஸ்வரி அதிர்ச்சியில் இருக்கிறார். அதோடு நீங்க ஒழுங்கா நடந்துக்கோங்க இல்லன்னா நான் இப்படித்தான் பேசுவேன் என்று மிரட்ட அதற்கு ஈஸ்வரி பெரிய மனுஷனு மரியாதை இல்லாம பேசுற என்று கேட்க மரியாதையாக தான் இப்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இல்லன்னா அவ்வளவுதான் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன் என் பேச்சை தான் கேட்பேன் என்று பாக்கியா சொன்னதுமா ஈஸ்வரி கோபப்படுகிறார். அடுத்ததாக பல நாள் கழித்து தன்னுடைய நண்பனை பார்த்த விஷயத்தை பற்றி கோபி சந்தோஷமாக பேசுகிறார். அப்போது ராதிகா கதவை பூட்டுகிறார். அதற்கு கோபி என்ன ராதிகா ரொமான்ஸ் பண்ண போறியா என்று கேட்க நான் செம கோபத்தில் இருக்கிறேன் என்று ராதிகா சண்டை போடுகிறார். நீங்க உங்க நண்பனிடம் எப்படி நான் 2 பொண்டாட்டியுடன் இருந்து சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்று கேட்க கோபி சமாளித்துக் கொண்டிருக்கிறார்.